பூவுலகமே ஸ்வர்க்கம். இந்த உலகில் பிறப்படுத்து இங்கு வரும்போது ஸ்வர்க்க வாயில் எல்லோருக்கும் திறந்தே கிடக்கின்றது. அனுபவிக்க வேண்டியது அவர்கள் முயற்சியில் மட்டுமே தங்கியுள்ளது. யாரும் அதனை தருவதில்லை. இந்த உலகில் தாயும் இல்லறவாசிகளும் இலகுவாக உலக வாழ்க்கையை ஸ்வர்க்கமாக்கிக் கொள்ள முடியும். மன அமைதியையும் இன்பத்தையும் பேரின்பத்தையும் அடைய துறவியாக வேண்டுமென்றோ, மன்னராக வேண்டுமென்றோ, செல்வத்தை சேர்த்து தான தர்மங்களை செய்ய வேண்டுமென்றோ அவசியமில்லை. ஒரு ஏழையாக பிறந்த மனிதனும் இல்லறத்தை நல்லறமாக பேணி இன்பத்தையும் பேரின்பத்தையும் அடையலாம் என்பதனை நான் சிரமப்பட்டு தவம் செய்து கடவுளை ஞானக்கண் கொண்டு கண்ட பின்பே உணர்ந்தேன். ஒரு தாய் பிறப்பும் ஒரு தலைவன் பிறப்பும் செய்வினை பயனே. ஆண் என்றும் பெண் என்றும் இரு மனிதர்கள் இந்த உலகில் இல்லை என்பதை நான் இப்போதுதான் உணர்ந்தேன். செய்வினை பயனே தாய் என்னும் அந்த அற்புத படைப்பை இந்த உலகுக்கு அளிக்கின்றது. ஆண் முற்பிறப்பில் பெண் அளவுக்கு நற்பயன் செய்தவர் இல்லை என்பதுதான் அதன் பொருள். பெண்ணுக்குரிய செய்வினை உண்டியலுக்குள்ளே ஆணுக்குரிய உண்டியலுக்குள் இருப்பதை விட அதிக அளவான நல்ல விதைகள் இருக்கும். பெண் விரைவாக அந்த உண்டியலை நற்பண்புகளால் நிரப்பத் தொடங்க அவர் வாழ்க்கை முழுவதும் இன்பமயமாக மாறத் தொடங்கும். பிறப்பிலே தாய் சில நற்பண்புகளுடன் பிறக்கிறாள். தன் நலனை விட மற்றவர் நலனை பெரிதாக நினைக்கும் பண்பு முக்கியமானது. உதாரணமாக, பிள்ளை நலனுக்காக தன் நலனையே அர்ப்பணிக்கும் தாயின் பண்பை குறிப்பிடலாம். அந்த பண்பை அவர் வாழ்க்கை முழுவதும் நல்லெண்ணம் கொண்டு தொடருவாரானால் அவர் வாழ்க்கை முழுவதும் சுவர்க்கமாகிவிடும். ஆனால் ஆண்களின் செய்வினை உண்டியலுக்குள்ளே நல்ல விதைகள் குறைவாக இருந்தாலும் இல்லறம் நல்லெண்ணத்துடன் நடத்தப்படுமானால் இரு மனிதர்களும் இந்த உலகில் எளிதாக சுவர்க்க வாழ்க்கையை இன்பமாக அனுபவிக்க முடியும். இடைநடுவில் துறவு பூண்டு மன அமைதி நாடுகின்றவர்களை விட எளிதாக தனது மனித பிறப்பின் கடமைகளை அகங்காரமின்றி நிறைவேற்றுகின்ற ஆண்களும் எளிதாக முத்தி இன்பத்தை பெறலாம். தற்பெருமை அகங்காரம் இல்லாத ஏழை குடியானவனுக்கும் இறைவனால் இலகுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது ஏராளமான தான தர்மங்களை செய்ய கடவுளால் வாய்ப்பளிக்கப்பட்ட மன்னர்களும் ஜனாதிபதிகளும் பெரிய பதவியில் அதிக அதிகாரத்துடன் இருக்கிறவர்களும் அந்த ஏழை குடியானவனுக்கு கிடைக்கும் பரிசை கடவுளிடமிருந்து எளிதாக பெற முடியாது. அவ்வாறு அதிக பலத்துடன் உலகுக்கு அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள் செய்த அதிக நன்மைகள் நல்லெண்ணம் எங்களை காப்பாற்றும் என்று கர்வம் கொண்டால் அவர்களுடைய நல்ல எண்ண உண்டியல் எளிதாக நிரம்ப மாட்டாது. அவர்கள் செய்கின்ற பெரிய நன்மைகளினால் அவர்கள் சின்ன தவறு என செய்கின்ற பிழைகளை பொருட்படுத்துவதில்லை. கடவுள் எல்லோரிடமும் பெரிதாக எதிர்பார்ப்பது மனச்சாட்சியாகும். அவருக்கு பெரியவர் சிறியவர் என்று வேறுபாடில்லை. எவருடைய செய்தொழிலாக இருந்தாலும் அத்தொழிலே அவரின் கடவுள். கழிவகற்றும் ஒரு தொழிலாளி குறைவான சம்பளத்துடன் செய்கின்ற வேலைக்கு கடவுள் கொடுக்கும் சம்பளம் அதிகமாகும். மனிதருக்கு உதவக்கூடிய தொழில்களில் அதனை விட முக்கியமான தொழில் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. இருந்தாலும் அவன் குறைவான சம்பளத்துக்கு சகிப்புத்தன்மையுடன் நல்லெண்ணத்துடன் தன் கடமையை செய்து அதனுடன் திருப்தி அடைகிறான் என்றால் அவனுக்கு கடவுள் கொடுக்கும் சம்பளம் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாத அதிக சம்பளமாகும். அத்தொழிலை தேர்ந்தெடுத்து அந்த தொழிலை தேர்ந்தெடுத்தது அவன்தான், அவன் செய்வினைதான். என்றாலும் இந்த பூவுலகில் வஞ்சகம் இல்லாமல் மற்றவர் நலனுக்காக நல்லெண்ணத்துடன் தனக்கு கிடைத்ததில் திருப்தி அடையும் மனம் இருக்கிறது. அதனையே கடவுளின் சரணாகதி அடைதல் என்று சொல்லப்படுகிறது. அவன் தன்னை உயர்த்தி கொள்ள கொள்ளையடிக்கப் போகவில்லை. மதம் மாற்றும் கும்பலிடம் அகப்படவில்லை எனில் அவனுடைய நல்லெண்ண வைராக்கியத்திற்கு கடவுள் அளிக்கும் சம்பளம்தான் மன நிறைவும் இன்பமும் பேரின்பமும் அவனுக்கு கடவுள் கொடுக்கும். அந்த பெறுமதி மிக்க சம்பளத்தை செல்வச் செழிப்பில் இருப்பவர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் எளிதாக பெற்றுவிட முடிவதில்லை. தன் தொழில்தான் மேன்மையானது, அதுதான் மக்களுக்கு அதிக நன்மை கொடுப்பது, நாங்கள் செய்வதுதான் நல்லெண்ண செயல்கள் என்று நினைக்கின்ற அவர்களுக்கு ஒருபோதும் திருப்தி ஏற்படுவதில்லை. பெருமை அவர்களின் பேரின்பம், அகங்காரம் அவர்களிடம் மறைபொருளாக குடியிருக்கும். அவர்கள் அடிக்கும் கொள்ளை சுரண்டல் அவர்களுக்கு பெரிதாக தெரிவதில்லை. அவர்கள் நல்லெண்ணம் என செய்யும் செயல்களையே கடவுள் அங்கீகரிக்கிறார் என நினைத்து பெருமிதம் அடைகிறார்கள். ஆனால் கடவுளிடம் அவர் மனச்சாட்சியின்படி அதிக புள்ளி இல்லை. அவர்களால் பொருட்படுத்தப்படாத சிறியதொரு குற்றம்
நல்லெண்ண உண்டியலின் பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்திவிடும் என்று முத்தியா முனிவர் சொல்கிறார். தன் கடமையை சற்றும் நெறிதவறாமல் செய்கின்ற செல்வந்தர்களையும் அதிகாரம் படைத்தவர்களையும் மட்டுமே கடவுள் அங்கீகரிப்பார். ஏழை குடியானவனான இல்லறத்தானுக்கு அவனுடைய குடும்ப வாழ்க்கையில் நல்லெண்ண செயற்பாட்டில் அவ்வளவு பெரிய சவால் ஏற்படுவதில்லை. ஏழை குடியானவன் முழுவதும் அவ்வாறே கழிவகற்றுகின்றவனாக இருக்க முழு நாளும் அவன் கழிவகற்றுகின்றவனாக இருக்க வேண்டும் என நான் சொல்ல வரவில்லை. அவனும் தன் நம்பிக்கையுடன் தொடர்ச்சியாக முயற்சி செய்து செல்வத்தையும் பதவியையும் அதிகாரத்தையும் பெறலாம். அவரும் நல்லெண்ணம் தவறாது அவரது தராதர நிலைமைக்கேற்ற கடமைகளை நல்லெண்ணத்துடன் நிறைவேற்ற வேண்டும். அப்போதுதான் இன்பத்தையும் முத்தின்பத்தையும் அடையலாம் என்பது முத்தியா முனிவர் கருத்தாகும். இந்த உலகில் இப்போது இல்லற வாசிகளில் பெரும்பாலானவர்கள் பாவ மன்னிப்பு கோரி கோயிலுக்கு படையெடுப்பவர்களாகவும் பணமும் பதவியும் அதிகாரமும் வேண்டி நிற்பவர்களாகவும் அதனை காப்பாற்ற ஆர்வம் கொண்டவர்களாகவும் பேரையும் புகழையும் தம் இன்பத்துக்காகவும் இலக்காகவும் கொண்டவர்களாகவும் இல்லாமல் நல்லெண்ணம் கொண்டு இந்த உலகை சொர்க்ககுடியாக்க எண்ணம் கொள்ளுவார்களானால் துன்பத்துக்கும் கவலைக்கும் தோல்விக்கும் நட்டத்துக்கும் பேராசைதான் காரணம் என்பதை உணர்கிறவர்களாக இருந்தால் உலகம் உய்யும். மூட நம்பிக்கையை விலக்கி உண்மையை சொல்லும் ஞானிகளும் இன்று இல்லை என்று சொல்ல வேண்டியுள்ளது. ஞானிகள் தொடக்கம் அறிஞர்கள், அதிகாரிகள், தலைவர்கள், அரசர்கள் வரை சுயநல நோக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பாராட்டவும் புகழ் பாடவுமே ஞானிகளை, அறிஞர்களை வரவழைக்கிறார்கள், விழா காணுகிறார்கள். இந்த காலத்தை கலியுகம் என முற்கால மெய்ஞானிகள் வரையறுத்து கூறியுள்ளார்கள். இக்கலியுகத்தில் மக்களை வல்லவராக்க வழிகாட்டிய நல்லதை செய்து மறைந்த கடவுள்களுக்கு நன்றி செலுத்துவது கட்டாயமானது. அது தவிர்க்க வேண்டியதல்ல. அதனுடன் நின்றுவிடாது. அந்த நிகழ்ச்சிகளின் முக்கியமாக மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக அந்த சிவபதம் அடைந்த கடவுளின் போதனைகளை மக்களுக்கு எடுத்துரைக்க அறிஞர்கள் முன்வர வேண்டும் என்று முத்தியா சுவாமிகள் சொல்வார். இந்த கலியுகத்தில் அக்கிரமங்கள் அதிகரித்தால் கடவுள் பல முறை அழிவுகளினால் பாடம் புகற்ற முயற்சிப்பார். அந்த அழிவுகளில் அகப்படுகிறவர்களும் அதிகமாக இருக்க காரணம் நல்லெண்ணம் கொண்டவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருத்தலாகும் என்று அச்சமின்றி முத்தியா முனிவர் சொல்வார். எனக்கு ஞானக்கண் திறந்தாலும் என் அகங்காரம் இன்னும் போகவில்லை என்பதை உணர்கிறேன். எனக்கு விதிக்கப்பட்ட ஆயுட்காலம் நெருங்கி வருகிறது எனவும் முத்தியா முனிவர் சொல்வார். நீ மட்டும் பேராசைப்பட வேண்டாம். போதுமென்ற மனம் உனக்கு இருந்தால் நான் சொல்லுகின்ற மனிதன் அடைய வேண்டிய அதிகூடிய நல்வாழ்க்கையை அனுபவிக்கலாம் என்று சொன்னார். ஆனால் என்னை இன்னும் துன்பம் விட்டகின்ற பாடில்லை. கரோல் சப்பு மேண்டு சப்பு.